ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரே நாளில் 23 பற்கள் பிடுங்கப்பட்ட சீன நபர் மாரடைப்பால் மரணம். வாங்க இன்னைக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஒரே நாளில் 23 பற்கள் அகற்றப்பட்டு 12 பொருத்தப்பட்ட சீன நபர் 13 நாட்களுக்கு பிறகு உயிரிழந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சீனாவின் ஜெஜியாங் மாகாணத்தை சேர்ந்த ஹுவாங் என்ற நபர் கடந்த ஆகஸ்ட் 14ஆம் தேதியன்று யோங்காங் டெல் என்ற பல் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அங்கு அவருக்கு உடனடி மறுசீரமைப்பு, அதாவது இமிடியட் ரெஸ்டோரேஷன் முறையில் ஒரே நாளில் 23 பற்கள் பிடுங்கப்பட்டு 12 பற்கள் பொருத்தப்படும் சிகிச்சையும் அளிக்கப்பட்டது. கையொப்பமிட்ட ஒப்புதல் படிவத்தின்படி அறுவை சிகிச்சை நிபுணர் உடனடி மறுசீரமைப்பு முறையை பயன்படுத்தினார். இதில் 23 பற்கள் பிரித்தெடுக்கப்பட்டன. ஒரு செயல்முறையின் போது 12 பற்கள் பொருத்தப்பட்டு இருந்தன. இந்த சிகிச்சையை செய்த அறுவை சிகிச்சை நிபுணர் 5 வருட அனுபவம் உள்ளவர். ரூட் கேனல் சிகிச்சை, பாதிக்கப்பட்ட ஞானப்பல் பிரித்தெடுத்தல், முழுமையான செயற்கை பற்கள் ஆகியவற்றில் பல நிபுணத்துவம் பெற்றாராம். ஆனால் இந்த சிகிச்சை முடிந்த பிறகும் ஹுவாங் தொடர்ந்து வலியை அனுபவித்து வந்ததாக சொல்லப்படுகிறது. பின்னர் திடீரென ஆகஸ்ட் 28ஆம் தேதியன்று அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டு இறந்துள்ளார். இது குறித்து அவரது மகள் கூறுகையில், இவ்வளவு சீக்கிரம் என் தந்தை எங்களை விட்டு செல்வார் என நினைக்கவில்லை. நாங்கள் வாங்கி கொடுத்த புதிய காரை கூட அவரால் ஓட்ட முடியாமல் போய்விட்டது என வேதனையுடன் தெரிவித்துள்ளார்கள். இந்த செயல்முறையின் மொத்த செலவு வெளியிடப்படவில்லை என்றாலும் இந்த மருத்துவமனையில் ஒரு பல் பொருத்தப்படுவதற்கான சமீபத்திய விலை 1500 யுவான் என மாடர்ன் எக்ஸ்பிரஸ் போஸ்ட் தெரிவித்துள்ளது. இது குறித்து ஹியோங்கா முனிசிபல் ஹெல்த் பீரோவின் அதிகாரி ஒருவர் கூறுகையில், செப்டம்பர் 3ஆம் தேதியன்று பல் பிடுங்கப்பட்டது. அதனால் அவரது மரணத்திற்கும் பல் பிடுங்கப்பட்ட தேதிக்கும் இடையே 13 நாட்கள் இருந்ததால் நாங்கள் இன்னும் காரணத்தை ஆராய்ந்து வருகிறோம் என்றார். செப்டம்பர் 6ஆம் தேதியன்று கிளினிக் ஊழியர் ஒருவர் கூறுகையில், இந்த விவகாரம் எங்கள் வழக்கறிஞரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதால் நாங்கள் இப்போது பதிலளிக்க மாட்டோம் என்றவர், ஏதேனும் புதுப்பிப்புகள் இருந்தால் நாங்கள் ஒரு அறிக்கையை வெளியிடுவோம். இருப்பினும் விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது என்றும் சொல்கிறார்கள். மேலும் ஹுவாகனில் உள்ள யுனிவர்சல் லவ் மருத்துவமனையின் பல் மருத்துவ மையத்தின் இயக்குனர் சியாங் குயோலின் ஜிம்முனியூஸிடம் ஒரே நேரத்தில் பிரித்தெடுக்கக்கூடிய பற்களின் எண்ணிக்கைக்கு அதிகாரப்பூர்வ வழிகாட்டுதல்கள் எதுவும் இல்லை. ஆனால் அதிகபட்சம் பொதுவாக 10 தான் இருக்கும். 23 பற்களை பிரித்தெடுப்பது ரொம்ப அதிகம். அதற்கு போதுமான தகுதிகளும் அனுபவத்துடன் ஒரு கிளினிக்கும் பல் மருத்துவரும் தேவை. அத்தகைய விரிவான செயல்முறையை கையாள நோயாளியின் உடல் திறனை கருத்தில் கொள்வதும் அவசியம் என்று கூறுகிறார்கள். இந்த செய்தி பல சீன ஆன்லைன் பார்வையாளர்களை வியப்பில் ஆழ்த்தியுள்ளது. ஒரே நாளில் 23 பற்களை அகற்றுவதா? அப்படி செய்வதை அவர்கள் எப்படி ஒட்டுக்கொண்டார்கள்? நான் ஒரு முறை ஒரே நேரத்தில் 2 பற்களை எடுக்கச் சொன்னேன், பல் மருத்துவர் மறுத்துவிட்டார் என்று ஒருவர் கருத்தும் தெரிவித்துள்ளார். ஆகவே ஒரே நேரத்தில் 23 பற்களை பிடுங்கியதே அவருக்கு மாரடைப்பு ஏற்பட காரணம் என்றும் சொல்லப்படுகிறது. எது எப்படியாகினும் இவரது மரணம் உலக அளவில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.